மன்றக் கொடிய அறிமுகப்படுத்தின தனுஷ் எங்க? கண்டா வரச் சொல்லுங்க. கொதிக்கும் நெட்டிசன்கள். எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்னு அச்சிட்டு தன்னோட ரசிகர் மன்றத்தோட கொடிய சமீபத்துல நடிகர் தனுஷ் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. ஆனா டெல்லி மாணவர் போராட்டம் பத்தி அவரு எந்த கருத்தையும் தெரிவிக்காதது விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. நீட், சிபிஎஸ்இ தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானா ராஜினாமா செய்யணும் அப்படின்னு டெல்லியில ஒரு மாசத்துக்கும் மேலா மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அமைச்சர் பதவி விலகல. அதனால போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்த நோக்கி பேரணியா போனாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தின போலீஸ் அப்புறம் துணை ராணுவ படையினர் கடுமையா தாக்குனாங்க. பெல்லட் குண்டுகளும், எலக்ட்ரிக் ஷாக் தடிகளும் மாணவர்களுக்கு எதிரா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு எதிரா நாடு முழுக்க பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் திரைத்துறைய பொறுத்தவரைக்கும் நடிகர் கிஷோர், நடிகரும் இசையமைப்பாளருமான ஹிப்ஹாப் ஆதி, நடிகர் பிரதீப் ரங்கநாதன், நடிகை அபிராமி உள்ளிட்டோர் மாணவர்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்புகள தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் ஒருபடி மேல போய் டெல்லியில மாணவர்களோட போராட்டத்துல நேரடியா பங்கேற்று தன்னோட ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. அவரு இரவு முழுக்க போராட்ட களத்துல இருந்தாரு. ஆனா நடிகர் தனுஷ் சமீபத்துல தான் தன்னோட ரசிகர் மன்றத்தோட கொடிய அறிமுகப்படுத்தி இருந்தாரு. ஆனா இந்த போராட்டம் பத்தி அவரு இதுவரைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்கல. சினிமாக்கள்ல ரத்தம் தெறிக்க டயலாக் பேசக்கூடிய தனுஷ் நிஜத்துல நடக்கக்கூடிய நியாயமான போராட்டம் பத்தி எதையுமே பேசாதது ஏன்? அவரை கண்டா வரச் சொல்லுங்க அப்படின்னு நெட்டிசன்கள் சரமாரியா விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. போராட்டத்துல பங்கேற்றிருக்கிறவங்க மாணவர்களும் இளைஞர்களும் தான். அவங்க போலீஸ் கிட்ட லத்தியடி வாங்கி மண்டை உடைஞ்சு ரத்தம் சொட்ட சொட்ட வரக்கூடிய காட்சிகள் எல்லாரையும் உலுக்கி இருக்கு. இப்படி இருக்கையில இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறது தான் நியாயம். சினிமாக்கள்ல தங்களை ஹீரோக்களா காட்டிக்கிட்ட பலரும் இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறது சரியில்லை அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.